அனைவருக்கும் வணக்கம். சலாம். கேஜி எர்த்ஹோம் குரூப்பில் ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. அதை படிக்கிறேன், கேட்பீராக. மொழி மாற்றம் செய்யாமல் பட்டா விவரங்களை பாருங்கள். சென்னை, February 19. இணைய வழியில் பட்டா விவரங்களை பார்ப்போர் கணினியில் மொழி மாற்றம் செய்ய வேண்டாம் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வீடு மனை வாங்குவோர் அதற்கான பட்டா பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பிக்கின்றனர். இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பட்டா, நில அளவை, வரைபடம் போன்றவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. வருவாய்த்துறையின் சேவைகள் இணையதளத்தில் இந்த வசதியை பொதுமக்கள் பயன்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்டம், தாலுகா, கிராமம், சர்வே எண் விவரங்களை உள்ளீடு செய்து பட்டா விவரங்களை பார்க்கலாம். இந்த இணையதளத்தில் பெறப்படும் பட்டாக்களில் பெயர் தொடர்பாக பிழைகள் அதிகமாக காணப்படுவதாக புகார்கள் வந்தன. தங்களுடைய பட்டாவில் உரிமையாளர் பெயர், கிராம பெயர் உள்ளிட்ட விவரங்களில் பிழைகள் இருப்பதால் அதை சரி செய்ய கோரி மக்கள் தாலுகா அலுவலகத்தை அணுகுகின்றனர். இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: பட்டாவில் பெயர் தொடர்பான பிழைகள் குறித்த புகார்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. பொதுமக்கள் அளித்த ஆவண பிரதியை இணையதளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தோம். சேவைகள் இணையதளத்தில் நில விவரங்கள் யூனிகோட் தமிழ் எழுத்துருவில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதில் விவரம் தெரியாமல் சிலர் தங்கள் கணினி பிரவுசரில் மொழிபெயர்த்து விருப்பத்தை தேர்வு செய்கின்றனர். இதனால் ஏற்படும் குழப்பத்தால் பட்டாவில் பெயர்கள் பிழையாக இருப்பது போன்று தெரிகிறது. எனவே மொழிபெயர்ப்பு விருப்பத்தை தேர்வு செய்யாமல் இந்த விவரங்களை பார்த்தால் சரியான தகவல்கள் கிடைக்கும். இதன் பின்னும் பிழைகள் தெரிய வந்தால் அது குறித்து புகார் அளிக்கலாம். இவ்வாறு அவர் கூறினார் என்பதாக இந்த செய்தியில் வந்திருக்கிறது. இதை கவனத்தில் கொள்ளுமாறு நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.